ஒரு ரவுண்ட் வாங்க. பாத்துக்கோங்கம்மா. ஐயோ ஐயோ அங்கே உட்காருங்க. பயப்படாதே கிருபை பெற்றவளே, பயப்படாதே கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் புருஷனே அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். என்ன பண்றான்? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள பயப்படாதே. பரிசுத்த ஆவியினால் அவளிடத்தில் உற்பத்தியாகி இருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. புரியாகட்டும் ஆண்டவரே. காட்சி 3. ஜாபத்துவ ராஜா வருவதை காண்க. இந்திரியாரே, ராஜ்யத்தில் எல்லாம் எப்படி நடக்கிறது? வேற ஏதாவது தகவல் இருக்கிறதா? மனசில நட்சத்திரம் புதிதாக இருக்கிறது. நீங்கள் வந்து போகட்டும், அதுக்கு என்ன இப்போ? நட்சத்திரம் வந்தாலே அடையாளம் உடன் ராஜாவராக என்று எது? ராஜாவா? உடனே நம்ம நாட்டு மக்களில் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் அதை சங்காரம் பண்ண வேண்டும் என்று உத்தரவு. ஸ்திரீகள் ராஜாவை சந்திப்பது. அந்த தூபம் இருக்கும் தேஸ் பகவான். ராஜாவே வாழ்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கேட்டிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டே பயந்து வந்தோம். நீங்கள் உடனடியாக சென்று அந்த குழந்தையை பணிந்துவிட்டு என்னிடம் வந்து கூறுங்கள். பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிள்ளையை துணிகளிலே சுற்றி இன்று கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். வாங்க ஏசப்பாக போய் பாப்பா பார்த்துட்டு ஒரு அரியாக்கு இடம் கொடுத்தேன். மைப்பர்கள் இந்த யோசனை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்துக் கொண்டு தேவனை சந்திக்க புறப்படுகிறார்கள்.
மேய்ப்பர்கள் தேவனை சந்திக்க புறப்பட்டு வருகிறார்கள். இரண்டாவதாக வானசாஸ்திரிகள் தேவனை சந்திக்க புறப்படுகிறார்கள். வானசாஸ்திரிகள் தேவனை சந்திக்க புறப்பட்டு வருகிறார்கள். வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா.